காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை தடுத்து நிறுத்த கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். காசா மக்களுக்கு தமிழ்நாடு மனப்பூர்வமான ஆதரவு தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சீன மக்களுக்கு நம்முடைய மனிதாபிமான மனித உரிமையை அதனுடைய ஆதரவை மனப்பூர்வமாக நாம் வழங்குகிறோம். இதுதான் இந்த கண்டன இயக்கத்தினுடைய முழக்கமாக அமைந்திருக்கிறது. உடன்பிறப்பை வா சந்திப்பு மூலம் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மீது சத்தமின்றி நடவடிக்கை எடுக்கும் திமுக தலைவி. வேலை செய்யவில்லை என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் பதவி பறிபோகும் என நிர்வாகிகள் கலக்கம். நூற்று 30 ஆண்டுகள் வரலாற்றில் தங்கம் விலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சம். சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் விலை 90,400 ரூபாயாக உயர்வு. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 167 ரூபாய்க்கு விற்பனை. பார் வெள்ளி 1 கிலோ 1.67 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க அனுமதி கோரி தமிழக டிஜிபிக்கு விஜய் சார்பில் மனு. டிஜிபி மற்றும் ஒய் பிரிவு பாதுகாப்பு தலைமையகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மனு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க தமிழக வெற்றிக் கழகம் எதிர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. சென்னை கிரீன்வே சாலை பகுதியில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை. லோகா படத்தில் வசூல் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை. அரசுமுறை பயணமாக இந்திய வருகை தந்த பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மும்பை விமானத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்பு. இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் மரியாதை. முப்படைகளின் தளபதிகளும் மலர் வளையம் வைத்து போரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி. இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் சிறப்பு ஏற்பாடு. முப்படைகளின் தலைமை தளபதி, முப்படைகளின் தளபதிகளின் முன்னிலையில் விமானப்படையின் அணிவகுப்பு. Indian Air Force's bold and precise attacks restored the rightful place of offensive air action in the national consciousness. Beyond its combat role, the Indian Air Force has consistently demonstrated its commitment. பீகாரும் பீகார் மக்களின் வளர்ச்சிக்கே முன்னுரிமை. தேர்தல் வெற்றிக்காக தொண்டர்கள் அயராமல் பாடுபட வேண்டும் என லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராஜ் பஸ்வான் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் மாநில புலனாய்வு அமைப்பினர் சோதனை. குடியிருப்புகள், வாகனங்களில் துருவி துருவி ஆய்வு. குலசேகரப்பட்டினத்தில் வடமாநில தொழிலாளி எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. உடன்குடி அனல் நிலையம் முன்பு 300க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பிக்கப் வாகனம் கவிழ்ந்து விபத்து. சாலையை கடந்து மாட்டின் மீது மோதாமல் இருக்க வாகனத்தை திருப்பிய போது ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் காயம். தென்காசி தினசரி சந்தைகள் 2வது நாளாக தொடரும் வியாபாரிகள் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம். புதிய கட்டிடத்தில் உள்ள கடைகளுக்கான பொது ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தல். ஜிஎஸ்டியில் திருத்தப்பட்ட விலை விவரங்கள் ஒட்டப்படாமல் பொருட்களை விற்பனை செய்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம்.
புதுச்சேரி அரசு எச்சரிக்கை. விழுப்புரத்தில் ரயில்வே இடத்தில் உள்ள 44 ஆக்கிரமிப்பு வீடுகள் ஜேசிபி உதவியுடன் இடித்து அகற்றம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடிக்கும் பணி தீவிரம். ட்ரோன் பைலட் உரிமம் பெற இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி. கிரிக்கெட்டை தொடர்ந்து ட்ரோனில் கலக்க வரும் கேப்டன் கூல். இருபது ஓவர்களில் மட்டுமல்ல, டெஸ்ட் போட்டிகளிலும் அபிஷேக் சர்மா சிறப்பாக விளையாடுவார். டெஸ்ட் போட்டிகளில் அபிஷேக்கை சேர்க்க வேண்டும் என வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் கேப்டன் பிரையன் லாரா விருப்பம்.